கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் கூட உங்களை இந்த வீடியோவின் மூலியமாய் சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது நீதிமொழிகளின் 33வது அதிகாரம் 18வது வசனம். அங்கே இப்படியாக வார்த்தை இருக்கிறது: நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீண்ட நாட்களாய் போராட்டங்கள் இருக்கலாம், நீண்ட நாட்களாய் பலவிதமான சோதனைகள் இருக்கலாம், நீண்ட காலங்களாய் தவிர்க்க முடியாத காரியங்கள் நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், நிச்சயமாக கர்த்தர் அவைகளுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அது இன்றைய நாளிலே உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த காலை வேளையில நீங்கள் இந்த புதிய நாளிலே தேவன் மேல நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால், தேவனை சார்ந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நெடு நாட்களா இருக்கிற போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கொண்டு அறிக்கை செய்கிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் முற்றுப்புள்ளியை தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிறதான பலவீனத்திற்கு முற்றுப்புள்ளி, உங்க வாழ்க்கையில இருக்கிறதான தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி, உங்க வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா விதமான சோதனைகளுக்கு கர்த்தர் முடிவை தந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தையை நம்புறீங்களா? வார்த்தையின் மேல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து கண்ணை மூடி நீங்க செவிங்க. அந்த வார்த்தையை நம்ம அபியாசப்படுத்த போகிறோம், நமக்கென்று இதை சுதந்திரிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சொல்லப்பட்டதான இந்த வேத வார்த்தை நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாத இந்த வேத வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, அது ஒரு நாள் வீணாய் போகாதபடிக்கு எங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்துக்கு முடிவு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. எங்க வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா விதமான தரித்திரத்திற்கும் முடிவு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாளை ஆண்டவரே வெற்றியின் நாளாய் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாய் எங்களை நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். இவ்விடியோவை பார்க்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.